ஓராலயமாகும் மங்கை மனது அது என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது நல் காலை பொழுது நானும் இந்த விஜயபுர நாட்டில் ஆளக்கூடிய விஜய மருமனுக்கு இளைய மனைவியாக இரண்டாவது ஆரவள்ளி என்ற பெயரோடு மிக சிறும் சிறப்போடு வாழ்ந்திருக்கிறார். இருந்தாலும் கணவரை பார்க்க வேண்டும். அதற்கு முன்பதாக அமைச்சரோடு பார்க்க வேண்டும். நாங்க தான் பணம் வாங்கி கட்டி நடக்கிறோமே, பணத்தை புட்டிட்டு எதுக்கு கட்டி நடக்கணும் சொல்லு பார்ப்போம். கரெக்டு தானே? அந்த சாட்டை சாப்பாடுன்னு நாங்கள் ஆட்டம் ஆட தேவையில்ல. அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது சொல்லு பார்ப்போம். அவங்கள பார்த்தா மென்டல் மாதிரி தெரிஞ்சு. ஓகே சார். வேலை செய்யணும். நீங்க எடுக்க சொன்னா எடுக்கணும், பிடிக்க சொன்னா பிடிக்கணும், வைக்க சொன்னா வைக்கணும். பூத்தட்டு கூட பூத்தட்டு ஜாமா எல்லாம் நான் தானே செய்யணும். என்கிட்ட நீ பட்ட பட்டே வாங்கி பையா நம்ம ஐயா நம்ம ஐயா ஐயா நம்ம ஐயா உங்க கணவரா எவ்வளவு நடந்து வந்திருந்தம்மா. நான்
போன இவன் நடந்து வந்திருந்தம்மா பெரிய கனவியம்மா நான் அறியாத பையா நான் தாண்டி வந்துட்டா நம்ம யஜமாயா அம்மா நான் தாண்டி வந்துட்டேன் நம்ம யஜமாயா அப்படியே சுத்தின்னு வந்துட்டாரு நாதாரியா இதுக்கா ஒப்பாரி வச்சுக்கிற ரொம்ப நேரம் தடிய வெளியே வந்தானா எங்க அடிப்பான்னு தெரியாது வேற எதற்காக வந்தேனம்மா உங்க கணவரே நாட்டு மன்னர் கையோட சொன்னாரு ஆரவல்லே பூவுடன் பொட்டுடன் வாழ்வாயாக எஞ்சிரம்மா ஐயா பாப்பா எப்ப வாழ்த்துவேன் அம்மா நேரம் பாதம் பண்ணி கலக்குறாங்க உட்காந்து கலக்குறேன் ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அது ராஜா அது கட்டி ஆபரேஷன் சூட்டு மேல கட்டி வந்துட்டேன் சூட்டுல என்ன ஒரு பல்லு யாரும் உடச்சுக்கிறாங்க அதுதான் வந்த வயசான வந்தா எங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்கினோமா சாப்பிட்டோமா வண்டியில ஏறணுமான்னு இருக்கணும் பஸ் ஸ்டாண்ட்ல கையை பிடிச்சிட்டா கபாலும் வச்சுட்டாங்க ஐயா நானும் எப்படி மனைவியும் என்னுடைய குடும்ப ரகசியத்தை பேச போறோம் குடும்ப ரகசியம் உனக்கு இந்த இடத்துல வேலை இல்ல எனக்கு ஆமா இந்த இடத்துல வேலை இந்த இடத்துல இல்ல உன்னுடைய திருமுகத்தை கண்ட உடனே இங்கே வந்தா இங்க ஏன் வந்தா அந்த இடத்துல தான் வேலை இல்லைன்னு சொன்னீங்க இந்த குடும்பம் வேலை இல்லைன்னு சொன்னீங்க சொல்லி அனுப்பு அவரால் முடியாது நீ வா எங்க வா சொல்றதுக்க ரொம்ப பண்ணுவீங்க உனக்கு ஒரு வாரமா இருக்கா உனக்கு போன வாரம் கேட்டேன் லீவு கொடுக்கல கொடுக்கல இப்ப கொடுக்குற போ நாம போன வாரம் எங்க ஆயா வயசுக்கு வந்து லீவு கேட்டோம் அப்ப கொடுக்கல இப்ப கொடுக்குறேன்றீங்க ஒரு வாரம் லீவு உங்க ஆயா வயசுக்கு வந்த பிறகு நீ பிறந்து வந்தா ஆமா நாளைக்கு தான் சுத்தணும் நாளைக்கா சுத்திட்டோம் நாளைக்கு நாளைக்கு சுத்த போறியா
சுத்திட்டமா சுத்திட்டு நாலு சுத்தி நீ எப்படிடா பிறந்தப்பா உங்க அப்பா எப்படி வந்தாரு ஆம்பா எங்க ஆயா எங்க கிராஸ் ஆயிட்டு இருக்குது நீ தான் கிராஸ் ஆயிட்ட ஆ? 7 நாளாமா கிராஸ் ஆயிட்ட கிராஸ் கிட்ட மாட்டிட்ட எனக்கு 7 நாட்கள் இப்போ எனக்கா போடா 7 நாளா ஆமா ஆரவள்ளி சரி 7 நாளா ஒரு வாரமா ஆடாடி 7 நாள்னா ஒரு வாரம்னா என்ன இது 7 அது ஒரு வாரம் உனக்கு எத்தனை நாள் வேணா ஒரு வாரம் ஒண்ணுதான் ஆ. 7 நாட்கள் ஒண்ணுதான் ஒண்ணுதானா என்ன வேணும் ஆ? ஐயா, 7 நாளும் ஒரு வாரம் ஒண்ணுதானா ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா முக்கி நடக்கிற தையல் முக்கிட்டானா ஐயா சரி நான் போ ஆரவள்ளி என்னங்க மூணு சரி எனக்கு சம்பளம் எப்படி ஒரு லீவ் கொடுத்துங்க ஆ. சாப்பிட கொடுப்பாங்க உனக்கு நான் லீவ் கட்டினா நான் கேட்டனா நீங்க லோன் போறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் லீவ் வேணாம் நான் டியூட்டில சேஞ்ச் ஆகும் சாப்பிட தானே நம்ம குத்துறீங்களா ஆ. ஆரவள்ளி என்னங்க சாப்பாடு எனக்கு என்ன? உனக்கு ஒரு வாரம் லீவு கொடுத்து சம்பளம் கொடுத்து சாப்பாடு போடுவாங்க நான் லீவ் கேட்டனா நான் கேட்டனா நீங்க டப்பாக்கு பண்ணி நான் கேட்டேன் leave. ஓ நீங்க ஏறி வேலை செய்யணும் நான் என்னமா நோட்டு கொடுக்கணுமா நான் எனக்கு லீவ் வேணாம் டூட்டில ஜாயின் ஆகணும் நான் எங்க பார்த்துருக்கோம் பெட்ரூம்ல போய் பார்த்துக்கடா ஆனா உனக்கு லீவு கொடுத்து சம்பளம் கொடுத்து புண்டா திணி போட்டு எடுத்து படுக்கிறது கிடையாது ஏன் ஒரு நாள் கூட வீட்டுக்கு போக மாட்டியா நான் அரண்மனையில் பட்டு தான் போயிட்டோம் அவன் வீட்டுக்கே போறது இல்லை சுத்தி அங்க சுத்தி சாக்கா இருக்க வீட்டுக்கு போய் தோழியாண்டா போட எங்க படுக்க போற அரண்மனையில் சரி அவங்களே படுத்துக்கோ போயாண்டா ஏய் தாத்தா அம்மாடி இதுதான் காதலா கிடைக்காத பொக்கிஷமே பூதலை கண்ட காரணம் கெட்ட குயில்கள் வெட்கம் பறந்து ஓடிவிட்டது மோகத்தை ஊட்டிய மோகனியை உணர்ச்சியை தூண்டிவிட்டு உலகணிக்கு மறப்பேனா எப்போதோ மறக்க மாட்டேன் மாடாக ஓடி வந்தது மாடாக ஓடி வந்த நெண்டடி வண்ண மயிலாக
விஷக்காய்ச்சி வரக்கூடாதா? ஏன் என்ன சிவ பூஜையில கேரட்டுக்கு கொஞ்சம் மேல் போய் போயிரு. இல்ல நான் தெரியாம கேட்டேன். செய்து நாய் போச்சு இல்ல சந்தோஷமா இருக்கு உன் மனைவி வேலை. ஆத்தனியான அடிச்சு போறதுக்கு கருத்தடி தானே ஏன் கழுவு தாப்பால் போட்டு தான் செய்யுது அது டாப்பால் கிடையாது ஒட்டி சேது ஏன் ஒரு அரிசி போட்டு வைக்கிறது அடடா எந்தெந்த புட்டோ ஓடிது அந்த புட்டு ஓடிட்டுன்னா சரி ஏதோ தெரியாம நானும் வந்துட்டேன் விடு 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 ஆ. இருந்தாலும் என் தங்கச்சி வந்தா சொல்ற சொன்னேன் ஆமா. என் தங்கச்சி வந்தாச்சு காவல்காரனை கூப்பிட்டு சொல்லல என்ன கூப்பிட்டு சொல்லல தங்கச்சி வந்தா சொல்றேன்னு சொல்லல இப்ப ஏன் சொல்றேன் சொல்லு இப்போ எப்படி மனைவி வந்துட்டா? ஆ. ஆனா இப்போதான் அதை சொல்ல மாட்டேன். வேற எப்பதான் சொல்லுவேன் எனக்கு இருக்கின்றாலே ஒரே ஒரு மகள், ஒற்பத்த மகள் ஆனந்தி ஆனந்தி வர வேண்டும். ஆனந்தி வந்தால் அந்த உண்மையை நான் சொல்றேன். ஆனந்தி அம்மா வரணும் வந்தா உண்மை சொல்றேன் உண்மை சொல்லுவேன். கொஞ்சம் நான் கூப்பிட்டு வரேன் அடுத்த மகள். இப்போ தங்கச்சி கணவன் மனைவிக்குள்ள ரகசியம் என்பது இருக்கக்கூடாது அப்படி ரகசியம் இருந்தா சந்தேகத்தை உருவாக்கம் உண்மைதான். அப்படி சந்தேகம் உருவானாக்கா குடும்பம் ரெண்டா பிரிவுன்னு சொல்லுவாங்க ஆமா அண்ணா. உன்னுடைய கணவர் மனதில் ஏதோ ஒரு ஒரு தயக்கம் இருக்கிறது அந்த தயக்கம் என்ன அந்த மயக்கம் என்ன அந்த ரகசியம் என்ன எனக்கு தெரிஞ்சாகணும் அண்ணா ஆ. அந்த ரகசியத்தை ம். என்கிட்ட இன்னும் அவர் உழைக்கவே இல்லை. சொல்லலையா ஆமா அண்ணா. சரி என்னதான் சொல்ல போற பொறுத்திருந்து பார்க்கலாம் பிரபலே. குமிழி வாசல் யாரடி வந்தது கிளியே கிளியே அடி கிளியே கிளியே உனவாசலியே வான்மேகமே பூக்கூடவா குமிழி வாசல் யாரடி வந்தது கிளியே கிளியே வான்மேகமே பூச்சூடவா குமிழி வாசல் யாரடி வந்தது கிளியே கிளியே உனவாசலியே தோன்றி புகழ் தோன்றியே அங்கிலீஷ் தோன்றி தொண்டம நன்றி அப்படிப்பட்ட வள்ளுவரி வாக்குக்கிறங்க பூமணக்கு புகழ் மணக்கு பற்பில் எழில் மணக்கு இசை மணக்கு இனிய சந்தவ மணக்கு அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய விஜயவர்மருக்கு மகளாக பிறந்து ஆனந்தி என்ற பெயருடன் சிறு சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் அனுதினமும் என் தாய் தந்தை காண்பது வழக்கு நேரமாகிவிட்டது சென்று தாய் தந்தை பார்க்க வேண்டும். அப்பா அம்மா அப்பா